இங்க எப்படி சேவல் சண்டையோ அப்படி வடநாட்டுல குருவி சண்டை நடக்குமாங்க. குருவி சண்டை. குருவினா என்ன குருவினா பட்டுக்குருவி. ரொம்ப பட்டு மாதிரி இருக்குமா, சின்னதா இருக்குமா, கலர் கலரா இருக்குமா அதனுடைய கொண்டை. அவ்வளோ சீக்கிரமா அது பிரீட் ஆகாதான். பல லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு காசு கொடுத்தாதான் அது கிடைக்குமா. நவாபுகள் வளர்ப்பாங்களா அதை. ஒரு சின்ன கட்டுரையில் அதை எழுதுறாரு. என் மனசு என்னமோ பண்ணிருச்சு. அதை நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்டேன்ல, அதை நான் இப்போ சொல்லிட்டு போறேன். அந்த பட்டுக்குருவியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் பௌர்ணமி இரவுல விருந்துக்கு கூப்பிடுவாராம் ஒரு நவாப். விருந்தினர்கள் யாருன்னா IAS IPS கவர்னர்கள், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க தான். வந்து உட்கார்ந்த உடனே டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சண்டை தொடங்குமா. இந்த சண்டை எப்படி நடக்கும்னு அவர் எழுதியிருப்பாருங்க. ஒரு சின்ன பட்டு துண்டை இப்படி விரிச்சிருவாங்களாம். 2 நவாபுகள் வந்து அந்த குருவியை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாம். நவாபுகளுக்கு பட்டுக்குருவி ட்ரெயின் பண்றதுங்கிறது ரொம்ப பிரிஸ்டீஜியஸான விஷயம். அதை தயார் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, அதனுடைய காலில் ஒரு பட்டு நூல் கட்டி ஒரு நவாப் இப்படி பிடிச்சி வச்சிருப்பாராம். அப்படி இழுத்த உடனே அது ஃபீல்டுக்கு போயிடும். கண்ட்ரோலில் இருக்கும், பறக்காது, கண்ட்ரோலர். பட்டு துணியை விரித்து 2 பேருக்கும் அப்படின்னு உடனே சண்டை ஆரம்பிக்கும். சண்டைனா சண்டை அப்படி பார்ப்பாங்களா. அந்த 2 பட்டுக்குருவியும் அடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று அவ்வளவு காயப்படுத்திக்குமாங்க. காயப்படுத்தி கடைசியா ஒரு குருவி ஜெயிக்குமா, ஒரு குருவி தோக்குமா. தோக்குற குருவி இப்படி உட்காந்துருக்குமா, வந்து சீண்டனால எந்திரிக்காதான், அப்படியே உட்காந்து. இப்போ தோத்ததா அறிவிச்சிருவாங்க. இதில் என்ன தெரியுமா கிளைமேக்ஸு, இந்த ஜெயிக்கிற தோக்குறதெல்லாம் ஒன்றுத்துக்கு பரிசு, ஒன்றுத்துக்கு தண்டனை. அதில் நவாபுகளுக்கு என்ன பரிசு, நவாபுகளுக்கு என்ன தண்டனைனா, எந்த பட்டுக்குருவியை தோத்துச்சோ அந்த நவாபு இனிமேல் பட்டுக்குருவி சண்டையில் கலந்துக்க கூடாது, போயிடணும். ஜெயிக்கிற நவாப் இருக்கிறார்ல, அவருக்கு பல லட்சம். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு, அந்த அந்த பட்டுக்குருவிகள் எப்படி இருக்கும்னா, இப்படி ஓப்பன் பண்ணுவாங்களாம். 2 குருவிக்கும் சொல்லி கொடுப்பாங்களாங்க நட. அப்படி நடக்குமாங்க. அது அப்படி நடந்து வருமா. அப்படி நின்றுட்டு யாராவது கை தட்டினாங்கன்னா அப்படி ஒரு பார்வை பார்க்குமா, கொண்டை அப்படி சிலிர்க்குமா. கைத்தட்ட ரிசீவ் பண்ணுறது அதுக்கெல்லாம் காசு போடுவாங்களாம். அதோடைய சின்ன அசைவுக்கு கிரேஸ்ஃபுல்லாக அசைஞ்சதுன்னா காசு போடுவாங்க. நிறைய சம்பாதிக்குமா அந்த 2 பட்டுக்குருவியும். சண்டை முடிஞ்சு தோத்த குருவி இருக்குல்ல, அவங்க அந்த நவாபுக்கு அந்த தண்டனை. இந்த நவாபுக்கு நிறைய பரிசு பொருள், லட்சமாக பரிசு பொருள். குருவிக்கு என்ன கிடைக்கும்னு நான் படிக்கிறேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக நவாபுகளுக்கு தான் என்ன கிடைக்கும்னு, கடைசி பக்கத்தில் குருவிகளுக்கு ஒரு பரிசு, ஒரு தண்டனை. ஆடி போயிட்டேன் நான் அதை அப்படியே கடத்துறேன். இப்போ நாமெல்லாம் நவாப் இல்லை, நாமெல்லாம் குருவி. சரியா? வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட்டாக வந்துடுவீங்களா? வந்து என்ன பண்ண போறீங்க? பைக் எடுத்துட்டு முதல்ல போயிடுறான் அங்க. ஜெயிக்கிற குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா? எப்பா, கிவி பழம் கொடுப்பாங்களாம். கிவி பழம் கொடுத்துட்டு ஒரு இந்த பட்டாடைகள் இருக்குல்ல, இந்த பட்டமளிப்பு விழாவில் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தங்கத்தால் நெய்த ஒரு மெல்லிதான ஒரு பட்டு துணியில் செய்த ஒரு ஃப்ளையர் அதுக்கு போட்டு விடுவாங்க. அதை அப்படி போட்டுக்கிட்டு அந்த காலை அப்படி இழுத்த உடனே அது அப்படி நடந்து போகுமாங்க. கைத்தட்டல் பின்னி எடுக்குமா. இவ்வளோ கைத்தட்டல்லையும் இது உட்காந்த குருவி உட்காந்து அப்படி தான் இருக்குமா. எந்திரிச்சு கூட பார்க்காதான். என்ன புத்தி அதுக்குன்னு தெரில. இந்த ஜெயித்த குருவி நேராக உள்ள ஒரு பெரிய தங்க கூண்டை வந்து பரிசா கொடுப்பாராம் அந்த நடத்தின நவாபு. அதுக்குள்ள வந்து பெரிய ஒரு பட்டு துணியில் அது உள்ள போய் உட்காந்துக்குமா. அவ்வளோ சூப்பர். இந்த தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னு படித்தேன் பாருங்க. ஒன்றும் செய்ய மாட்டாங்களா. அந்த கொண்டை இருக்குல்ல, அழகு கொண்டை, அதை வெட்டிடுவாங்களாங்க. அதை இனிமேல் கொண்டையை ஆட்டவே முடியாது, அப்படி பண்ணவே முடியாது. வெட்டிட்டு இனிமேல் நவாபுக்கு அது சொந்தம் இல்லை. நவாபு நடத்தின நவாப் கையில் வாங்கி ஜன்னல் திறந்து எல்லாம் பார்க்க பறக்க விட்டுருவாராம். அது பறந்து போயிருமா. கடைசியாக மூசா ரஸா எழுதுறார், நவாபுகளுக்கு கிடைத்த பரிசை விட ஜெயித்த குருவிக்கு
கிடைத்த பரிசை விட தோற்ற குருவிக்கு கிடைத்த சுதந்திரத்தையே நான் விரும்புகிறேன். அழகு போனா போட்டோம், இந்த உலகு தோத்துதுன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் சொன்னாரு பாலு மகேந்திரா. நான் போய் கேட்டேன், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க யான்னு. எனக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே கடத்திட்டு போறேன். ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அது முக்கியம் இல்லை பர்வீன். வாழ்க்கையில் விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். விரும்பியதை செய்கிறாயா? நம் வாழ்க்கையில் விரும்பியதை செய்வதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா? என் மன வருத்தத்தோட நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. நமக்கு முந்திக் கொள்ள வேண்டும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா எப்பன்னு தெரியல. அவசரம், வேகம் வேகம் வேகம், அது விவேகம் இல்லாத வேகம் விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் நாம, தூர்தர்ஷன்ல வரும். விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்ம கிட்ட? அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம்? அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி சத்தமா ஆர்ப்பாட்டமா ஆடம்பரமா பேசணும், இல்லைன்னா ஒரு மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும். நான் ஒரு சூட்சுமத்தை ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். என்ன மாதிரியோ இவரை மாதிரியும் பேசாம சைலண்டா பேசுறவங்க என்னை விட இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள். கேட்டு பழகுங்கள். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவள், இறை நம்பிக்கை எனக்கு அதிகம். எது இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை. இந்த வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு. தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை. மக்கா போயிருந்தாயா? மக்கா போற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது. ஜித்தா தமிழ் சங்கத்தில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் உம்ரா பண்றேன். பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிட்டு போறான். நான் இதை சொல்றதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது. என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவதல்ல. நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம். இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்க. போறேன், என் தம்பி தான் என்னை கையில் பிடிச்சி கூட்டிட்டு போறான். அக்கா நிமிர்ந்து பார்க்காத, கீழே பார்த்துட்டு வா, நான் சொல்லும்போது மட்டும் பாரு. நான் அவன் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க, காபா அப்படி நிற்குது. என்ன தவம் செய்தேன்? ஒரு விஷயம் தெரியுமா? அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசில் என்ன வார்த்தை வந்ததுன்னு? என் இறை மீது ஆணையா சொல்கிறேன். நான் அங்கே சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். பயந்துட்டேங்க. நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமா இருந்தது. நீ பார்க்குறேன், என்ன அனுபவம் அது? சரிப்பா, அவங்கவுங்க நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம். எனக்கு மக்கால கிடைக்குது. அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேர். அதெல்லாம் தொடவே முடியாது, 7.5 அடிக்கு மேலே இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம். தொட முடியாதுங்க, லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, கிட்டேயே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரி. நான் நுழைஞ்சிட்டேன், உள்ள போயிட்டேங்க. கிட்ட மேலே பார்க்குறேன், நான் இருக்கிறேன் 5.5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது. கை தூக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது, அப்படி கூட்டம். ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே. பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க, என்னமோ தெரியலைங்க, பின்னால் இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது. யாரா இதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்க, அவ சிரியா போல இருக்கு, இல்லை ரஷ்யா இருக்கணும். நல்ல பெரிய உயரம், பயங்கர உயரம். அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட, நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால் தொட முடியாது, நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன். என் இலக்கு
போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா. ஆனாலும் மனசில் அவள் கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. சே, நம்மளால் முடியல, நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ளே அனுப்பிட்டேன். அவள போயிட்டான். உள்ளே போனால் அது பாருங்க, அது கை இவ்வளோ உள்ளே போயிடுது. அதுக்கு அவ்வளோ ஹைட். அதுவே 6 அடி 6.25 மேலே இருக்கிறான். அவள் கை இவ்வளோ பெருசு. அது தாராளமாக போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவளை என்ன பார்த்தாளா, நாளை கொடுத்து வச்சவ போ, கண்ணிலேயே தான், எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னு நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படின்னால என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரில. என்னுடைய புர்கா இருக்குல்ல, நான் போட்டுருந்தேன், அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில், ஹிப்பனை தூக்கிட்டாங்க. அப்படியே புடி, இப்போ புடி அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன். அவ பிடிக்கிறா. அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதுங்க என்ன விட்டுட்டேன். இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுவதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது. இந்த நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வரவே கூடாதுன்னு ஒரு பிராணியை நாம் நேர்ந்து விட்டுருக்கோம். கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டே இருப்போம், அது வீட்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுன்னு. பழமொழியே இருக்குது. என்ன மிருகம் அது? அவங்க வீட்டுக்கு வந்துச்சா? உங்க குடும்பத்தை கெடுத்துச்சா? எப்பவாவது வந்திருக்கா? ஏன் சொல்றோம்? எனக்கு பல நாட்களா டவுட்டுங்க. அது ஒரு மதம் சொல்லுகிறது பாம்பை சாத்தான்னு, அப்படிதானே சார்? ஒரு மதம் சொல்லுது பாம்பை சாமின்னு, சரிதானே மேடம்? இது ரெண்டுமே பாம்புக்கு தெரியுமா? அது சாத்தானா சாமியான்னு தெரியாம பாவங்க. தத்துவத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆம பூந்த வீடும் எனக்கு ரொம்ப கவலை பாய். நம்ம வீட்டு பொண்ணு பேரா இருக்குது, அது எந்த வீட்டுக்குள்ள போய் கெடுத்துச்சு. எல்லாத்துக்கும் தான் மொழியை மாத்துறீங்கல்ல, அந்த பொண்ணு பேரையும் தான் மாத்துறது. ஆமீனா பூந்த வீடும் சரி வராது, ஆமீனா பூந்த வீடும் சரி. அதாங்க, அதை வேற மாற்றி சொல்லுங்க. ஏன் ஆமீனா ஆமீனான்னு சொல்கிறீங்க? அமீனா, அதுவும் அதே தான். ரெண்டும் கூப்பிட்டு பாருங்களேன். நம்ம வீட்டு பிள்ளை பேரை கூப்பிட்ற மாதிரி இல்லை. எனக்கு இருக்குது. நான் சொன்னேன், என்னத்துக்காக இப்படி சொல்கிறாங்க அது தெரியும் எனக்கு. அமீனா அப்படிங்கிறது வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களை வெளியில் தூக்கி போடுறதுக்கு கோர்ட் ஆர்டர்லேருந்து வரும். வைத்தறிச்சல் பட்டோம்னா வீடு உட்படாது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஆமை மேட்ரு தெரில. நான் இப்போ சொல்கிறேன், யாருமே இனிமேல் ஆமையை திட்டவே மாட்டீங்க. 4 பாயிண்ட் சொல்கிறேன் ஆமையை பற்றி. நான் ஹாங்காங் போயிருந்த போது அங்கே பக்கத்தில் மக்காவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சீனா. என்கிட்ட ஷங்காய் விசா இருந்தது. அங்கே போனோன்னே 3 நாள் டைம் இருந்தது. போயிட்டு வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அதுக்குள்ளே கிராமங்களுக்கு போகும்பொழுது கிராம வாசலில் நம்ம அகல் விளக்கு வைக்கிற மாதிரி ஆமையை வச்சிருக்கிறானுங்க சீனக்காரங்க. அவனுங்களுக்கு ஆமைனா சாமி, நமக்கு தான் ஆமைனா தரித்திரம். உண்மையே ஆமை தரித்திரம் கிடையாதுங்க, எதுவுமே தரித்திரம் கிடையாதுங்க. நான் சொல்லட்டுமா, தரித்திரமே ஒரு மேட்ரு கிடையாதுங்க. பெரிய விஷயம் என்னன்னா தரித்திர புத்தி. இது இல்லாம பார்த்துக்கலாம். தரித்திரம் தானா போயிடும். கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், அதற்கு காரணம் அறியும் திறனிலார். காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா கஞ்சி வந்துடும். இவ்வளவுதான் மேட்டர். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. அரங்கத்தை விட்டு வெளியேறுகின்ற ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. ஆமையை பத்தி 4 விஷயம் சொல்றேன். நம்பர் 1, நீங்க வேணாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, அறிவியல் பூர்வமா நீங்க தேடி பாருங்க. இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. மேக்சிமம் 800ங்க, மினிமம் 300ங்க.
800னா எத்தனை தலைமுறை சார் பார்க்கும்? 16 தலைமுறையை பார்க்குமா? டே அப்பா, இன்னொரு விஷயம் சொன்னா, உங்க காலில் இருக்குல்ல நிலம், அது நகர்ந்துரும். இப்ப நான் சொல்ல போற மேட்டர், கடலிலே நீந்துகின்ற அத்தனை ஜீவராசிகளிலும் இன்க்ளூடட் திமிங்கலம் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பிராணி ஆமை. அது எப்படின்னா அதுவா நீந்தாதான். என்ன பாருங்க, அதுவா நீந்தாதான். அதுக்கு திசை அறிவு அதிகமா. இப்போ அது கலிபோர்னியாவில் இருக்கு, அது கன்னியாகுமரிக்கு வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா கலிபோர்னியாவிலேருந்து கிளம்பும். அது நீந்தாது. நீரோட்டங்கள் கடலுக்குள் ஓடும்ல, அதில் போய் தன்னை ஜாயின் பண்ணிக்கும். நீரோட்டத்தில் அது பயணம். ஆனால் திசை அறிவு அது பாட்டுக்கு வேற எங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீரோட்டம் அங்கே போகாது, கழண்டுரும். இந்த பக்கம் போகிறதுக்கான எந்த நீரோட்டம் வந்தாலும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகுமா. இப்போ நீங்களாக போய் புக்கு படித்தா 15 வருஷம் ஆகும். நானும் மதுக்கூர் சாரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டோம்னா 2 மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம். இதை ஆமை செய்து போய் நீரோட்டத்தில் ஜாயின் பண்ணிக்குது. அது போகும்போது அது கூடவே கடந்து போயிடுது. இதில் இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா, அது முட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா 800 வருஷத்தில் எவ்வளோ முட்டை போட்டிருக்கோம். அது முட்டை போடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா, இப்போ கன்னியாகுமரியில் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கரு உண்டாகிறது கலிஃபோர்னியாலன்னு வச்சுக்கோங்க. 45 நாளுக்கு முன்னால் அது தன்னுடைய பயணத்தை தொடங்குமாங்க. தன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் முட்டையிட்டதோ தன் மரணம் வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்து முட்டையிடுமா. ஆனால் உலகம் முழுக்க கடலில் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஏங்க மிருகங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆமா பூந்த வீடு உருப்படாது. எப்படி நீ உருப்படுவ? புத்திசாலியான ஒரு விஷயத்தை உள்ள விடலைன்னா நீ எப்படி உருப்படுவ? சொல்லி கொடுத்துடுறது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து அந்த பச்சை பூசணிக்காய். கரெக்டாக உள்ள வந்து குங்குமத்தை அடைச்சி கரெக்டாக ரோட்டில் போய் உடைக்கிறோம் பத்தியா, திங்கிறது இல்லை. அது உடைச்சாலும் அடுத்தவனும் தின்னுடக்கூடாதுங்கிறதுனால உள்ள ஃபுல்லாக வந்து மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு போட்டு பல வேளைகள் நான் சொல்லுகிறேன். நாம் வல்லமை பெற்றவர்கள் தான். நம்முடைய வலிமை வேறறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை கண்டுபிடித்து நம்முடைய வல்லமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அகத்தியன் சார் இருக்கார்ல, இயக்குனர், எஃபில ஒரு போஸ்டிங் போட்டிருக்காரு. முடிஞ்சா அவருடைய போஸ்டிங் யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னா பாருங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம், இங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள். பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு, பிசிக்ஸ்னு பேர் அதுக்கு, அதையாவது நம்புவோம்ல. ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குனர்கிட்ட கதை கொடுத்த டைம், சின்ன பையன் அப்பா இறந்து போன செய்தி வருது. எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியத்துக்கு போறதுக்கு காசு இல்லை. 1500 ரூபாய் இல்லைன்னா உள்ள நுழைய முடியாது கிராமத்துக்குள்ள. தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போலான்னு. மணிவண்ணன் சார் கிட்ட கதை கொடுத்துருக்கார். மணிவண்ணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், இறந்துட்டார். அவர் நல்ல கலைஞர், நல்ல இயக்குனர், புத்திசாலி, பொது உடைமை கருத்துக்களின் நம்பிக்கை கொண்டவர். போனவர் கதவார் தான் திறக்கிறார். போறேன் உள்ள, நான் உள்ள போறேன், வாப்பான்னார். ஐயா அப்பா இறந்துட்டார்யா, ரொம்ப வருத்தமாக இருக்குமா, ஆழ்ந்த இரங்கல். ஒரு 1500 ரூபாய் காசு வேணும், சும்மா தர வேண்டாம், உங்கள் கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்குறேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார், அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன், நடா 1500 ரூபாய் ஸ்கிரிப்டாடா இது, நீ அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா, அப்புறமா நம்ம பேசுவோம். 1500 ரூபாய் கொடுத்துட்டார். அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டார். வாழ்க்கை அப்படியே ஓடுது. மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார், சக்ஸஸ் ஆயிட்டார். 10-12 வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க அவர் எஃபியில் எழுதியிருக்காரு, ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியிருக்கார். சிரிச்சுக்கிட்டே சொன்ன, ஐயா
எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம், இருந்தாலும் அந்த 1500 ரூபாவை நான் திருப்பி கொடுக்கலையே. சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா, டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா? உனக்கு ஒரு 6-7 படம் பண்ணியிருப்பீங்களா? எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா? எவ்வளோ? 75 லட்சம் ரூபா. அப்படியா? ப்ரொடக்ஷன் சாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. அவ்வளோ கொடுத்துருக்க நீ. உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசில் எழுதி வச்சுக்கோ. உன் 1500 ரூபா எனக்கு வேணாம். அது நான் ஏன் உன் 1500 ரூபா சொல்கிறேன் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் நீ 1500 ரூபாய் தேடி அலைஞ்சல்ல, அப்போ கையில் வந்து 75 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பையனுக்கு யார் 1500 ரூபா கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அது கொடுத்துடலான்னு நான் கொடுத்தேன்ப்பா, எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு சக்தி நிலை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. வல்லமை என்பது எது தெரியுமா? வேறு ஒன்றுமில்லை பெருமக்களே. சாதாரணமான பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்த நான், சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான், படிப்பதற்கோ அல்லது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறுவதற்கோ எந்த ஊதியமும் தாய் தகப்பனால் பெற முடியாதபடிக்கான சூழ்நிலையில் இருந்த நான் எண்ண பலத்தினால் கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன். வீரியமுள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.